இதுக்குள்ள தான் நிலத்துக்காக பேசக்கூடிய அண்ணன் சீமானுடைய விஜய் சேதுபதியின் வீடு கூட ஆஃபீஸ் கூட இதில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியின் ஆஃபீஸ். நான் இப்போ போக போகிறது என்னுடைய பிளாக் பேர்ட். இங்கே டீ வந்து மினிமம் 10 ரூபாய்க்கே குடிக்கலாம். நிற்கிது என்னுடைய பிளாக் பேர்ட். நோ எல்லோ வேர்ல்டு. இந்த விடாமல் வந்து எப்படி இருக்குண்டு வாரம் நிற்குது. பாட்டு 30 ரூபா, இது வந்து 10 ரூபா. ஏடிஎம் பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த இடத்துல பாருங்க போல ஒரு நோய்ஸ் ஆகிருக்காண்டு. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் மிஸ்டர் சுமித். நான் நிற்கக்கூடிய வந்து சென்னையிலேயும் குறிப்பாக வந்து வலசரவாக்கம். இந்த வலசரவாக்கம் பகுதி எந்த நேரமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கள் நடமாட்டமும் அதே மாதிரி சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் வந்து இயங்கி கொண்டிருக்கும். இந்த வலசரவாக்கம் பகுதி வந்து எப்படி இருக்குன்னு பற்றி தான் இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சைக்கிளில் போக போகிறேன். சைக்கிளில் போய் தான் உங்களை சுற்றி காட்ட போகிறேன். எனக்கு உண்மையிலேயே எங்கெங்க இடங்கள் என்னென்ன பேரில் இருக்குன்னு தெரியாது. இதிலேருந்து வடபழனி ஜங்ஷன் மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி இஞ்சாலையும் போரூர் இருக்குன்னு தெரியும். இப்படி உள்ளுக்குரிய இடங்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியின் வீடு கூட ஆஃபீஸ் கூட இதில் கிட்டத்தான் இருக்குது. நான் 2 தரம் கண்டேன். வர அந்த காரில் போய்க்கல வெளியில் வந்து, ஆனால் கதைக்க முடியலை, கதைக்கிற சந்தர்ப்பம் கிடைக்காது. நான் இப்போ போக போகிறது என்னுடைய பிளாக் பேர்ட் சைக்கிளில் பாருங்க. அங்கே நிற்கிது பிளாக் பேர்டில் வந்து எல்லோ பேர்டு. அதோட பார்த்தீங்கன்னா போய் டீயும் குடிக்க போகிறோம். இங்கே டீ வந்து மினிமம் 10 ரூபாய்க்கே குடிக்கலாம். டீயும் குடிச்சிட்டு அப்படி ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வாங்கி சாப்பிட முடியுமானா சாப்பிடுவோம். அதோட பார்த்தீங்கன்னா இங்கே முளத்துக்கு முளம் ஸ்ட்ரீட் ஃபுட்டும் டீ கடையும் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. 10 ரூபாயிலேருந்து குடிக்கலாம் டீ. போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு வச்சு. நிற்கிது என்னுடைய பிளாக் பேர்ட். நோ எல்லோ வேர்ல்டு. ஓகே, வலிக்கிட்டாச்சு சைக்கிளில். பார்த்தீங்கன்னா வலிக்கிட்டோம். இந்தியாவில் வந்து தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியின் வீடு. ஃபஸ்ட்டுக்கு வேன் வந்து உங்களுக்கு விஜய் சேதுபதியின் வீடு தான் காட்ட போகிறேன். அது வந்து எப்படியா இருக்கிற பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள் இப்படி அழகாக இருக்குதுண்டு. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஆக்டர்ஸ், இல்லாட்டி ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேன், எல்லாருமே ஹை லெவல் தான். பாருங்கள் இந்த விடாமல் வந்து எப்படி இருக்குண்டு. இதில் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்துகிட்டு போயிடணும். நான் இதால் வந்து நிறைய நடந்து போயிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குண்டு, வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து அங்கே தான் விஜய் சேதுபதி இந்த ஆஃபீஸ் இருக்குது. அதான் போய் காட்ட கொண்டு போய் கொண்டுக்கிறேன். அங்கே ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது பாருங்கள். சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடி கொண்டு வைக்கணும். விளையாடி கொண்டு இல்லைன்னா எக்ஸசைஸ் செய்து கொண்டு வைக்கணும். இந்தியாவில் எல்லாமே வந்து பெரிய பெரிய வீடுகள் தான். அதில் மக்கள் செல்வம் விஜய் சேதுபதியின் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியின் ஆஃபீஸ். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வந்து இந்த ஆஃபீஸுக்கு வேறாம். இதெல்லாம் வந்து கார் நின்றது அன்றைக்கு. திருப்பி கொண்டு போகலாம். நாங்கள் வந்து அங்கால தான் போக போகிறோம். இந்தியாவில் கொஞ்சம் இடம் தெரியாது. அங்கே தான் நான் பழமையாக ஒரு டீ கடையும் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அவர்கிட்ட. இந்த இடத்த பாருங்கள் அப்படி அழகாக இருக்குண்டு. கோயிலையும் காட்டியிருப்பேன். இப்படி நேராக போனால் வந்து வலசரவாக்கம் மெயின் ரோட்டுக்கு போகும். தண்ணி அடிச்சு நிற்கிறாங்க. இங்கே வந்து செக்யூரிட்டி, அப்படி வீட்டு வாட்ச்மேன் எல்லாம் நிறைய பேர் இருக்கணும். ஏன்னா அந்த வீட்டுக்கு வீடு எல்லாமே இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குண்டு அந்த வீடு. இந்த இடம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதுக்கெல்லாம் அதிகமான ஆக்டர்ஸின் வீடுகளும் இருக்குது. யோகி பாபு சாரில் வந்திருந்தார். அது மாதிரி விஜய் சேதுபதி, இப்படி நிறைய பேரை கண்டு. அதோட சீமானுடைய ஆஃபீஸும் இங்கே இருக்குது. சீமான் ஆஃபீஸையும் கொண்டே காட்ட போகணும் உங்களுக்கு எப்படி இருக்காண்டு. இந்த இடங்களை பார்த்தாலே இல்லை மரங்கள் வச்சு ஒரு பச்சை பசேலன்னு இருக்கு. இந்த வீடு வந்து ஒரு லெக்ஸருடைய மகளுக்காக அவன் தங்கிட்டு போகிறதுக்காக கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்கணும். இனிமேல் எனக்கும் தெரியாது. பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் எல்லாம் வச்சு எப்படி அழகாக வளர்த்துருக்கணும். வீட்டுக்கெல்லாம் மரம் எப்படி இருக்குது.
இங்கே வந்து டீ கடைகள் வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள் சந்தியில் எத்தனை டீ கடை இருக்குன்னு காட்டுறேன்னு. இங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே ஒருத்தருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்களே. ஏன்னா குறுக்காலை மறுக்காலையும் வந்து வந்துருப்பாங்க. இப்போ கரும்பு ஜூஸ் கடை ஒன்று இருக்குது. இங்கே கரும்பு ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ். இதுக்குள்ள தான் நிலத்துக்காக பேசக்கூடிய அண்ணன் சீமானுடைய ஆஃபீஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சீமானுடைய ஆஃபீஸ். வாரண்டி பார்த்தீங்களா? சீமான் வந்து ஆஃபீஸில் நிற்கிறார். நான் முதல் முறை மீட் பண்ணிட்டேன். இனியும் போய் மீட் பண்ணுறது அவர் கொஞ்சம் பிஸி அனுப்பினா நான் நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பார்த்துருப்பீங்களா கார் நிற்கிது. காருக்கு முன்னுக்கு என்ன படம் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா வடபழனி ஜங்ஷன் மட்டும் போக போகிறேன். இப்போ வந்து வலசரவாக்கம் மெயின் ரோடு போக போகிறேன். இங்கே வந்து அதிகமான வாகனங்கள் ட்ராஃபிக்காகவும் இருக்கும். அதை விட சரியான பொல்யூஷனாகவும் இருக்கும். அதை விட யாருமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பின்பற்றதே இல்லை. அதை விட பார்த்தீங்கன்னா இங்கே பழக்கடைகள் இருக்குது. இங்கே பழக்கடைகள் எல்லாமே மலிவு, பழங்கள் எல்லாமே மலிவாக வாங்கலாம். ரோட்டு கடை சாப்பாடு, ரோட்டு கடையில் நாங்கள் ஒரு நாளைக்கு காலமே 50 ரூபாயே சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான இடங்களும் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு. அதாவது வந்து வரசலவாக்கம், போரூர் நேராக போனால் போரூர், இந்தியாவில் போனால் வந்து வடபழனி போகலாம். ஃப்ரூட்ஸ் கடையும் டீ கடையும் தான் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து இந்த மெட்ரோக்கான வேலைகள் நடக்கிறபடியாக, ரோட்டில் நடக்கிறபடியாக வந்து பொல்யூஷனாக இருக்கும். அதை பாருங்கள் எப்படி வராங்க முன்னாலே. ஒன் வே ரோட்டில் எப்படி மொக்குத்தனம் வராங்க. இதான் நம்ம மொக்கு இந்தியர்னு சொல்கிறது. இப்படி நான் திரும்பி வடபழனி ஜங்ஷன் மட்டும் போக போகிறேன். இந்த இடத்துல பாருங்க போல் ஒரு நோய்ஸ் ஆகிருக்குண்டு. அதைக்கிற வந்து கேட்குமோ தெரியாது, அவ்வளோ சத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து மெட்ரோ ரயில் போகிறதுக்கான பாதையெல்லாம் அமைச்சு கொண்டிருக்கணும். அடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இந்த ரோடு திரும்பி பார்க்க அப்படி இருக்குண்டு உண்மையிலே தெரியாது. இதுக்குள்ள வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் வந்து அதிகமாக இருக்கு நினைக்கிறேன். டாக்டர் ராமகிருஷ்ணன் சாலையா
கிரவுண்ட் ஒன்று இருக்குது. இந்தியாவை முன்னோட்டணுமெண்டா ஒரே ஒரு வழிதான் செய்யணும். எல்லாம் இருக்கிற வாகனத்திலையும் கோணை பிடிங்கிடணும். சும்மா எல்லாம் அடிச்சு கொண்டு போவாங்க. இரிட்டேட்டிங் ஆகுது ஆக்களுக்கு. இந்தியாவில் தான் வடபழனி முருகன் கோயில் இருக்காளா அந்த இருக்குது. வடபழனி ஜங்ஷன் இருக்குது. அது மாதிரி வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. வடபழனி கோயிலில் அங்கே கோயில் வீடு சென்னை சென்ட்ரலுக்கு போய்க்கலாம். அது மாதிரி கமலா தியேட்டர் நேற்று வந்து அதோடைய லெஜண்ட் பரமநாதோட அப்படியே படம் வந்து வெளியானது. நேற்று பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. சுத்தமாக இருந்தால் இந்தியா எங்கேயோ லெவலுக்கு போயிருக்கு. சுத்தம் இல்லாதான் பெரிய ஒரு பிரச்சனையே இந்த இந்தியாவில்.
வந்து நான் திரும்ப போகிறேன், திரும்பி ரூமுக்கு போகிறேன். நிறைய தூரம் வந்து ஓடிக்கொண்டு வந்துட்டேன் நினைக்கிறேன். நிறைய தூரம் இதை காட்டிட்டேன் உங்களுக்கு வலசர வாக்கம் எப்படி இருக்குமெண்டு. ஓகே, டேர்ன் பண்ணுவோம். பஸ் அது வந்து டீசல் செய்ய முடியாது, இது வந்து எடிட்டிங் பண்ண முடியாது. சைக்கிள் பார்த்தீங்கன்னா என்னோட சேர்ந்து ஓடி தருகிறது. இனி போய் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கணும். டீ குடிச்சா தான் ஒரு மனசு நிம்மதியாக இருக்கு. இனி போய் வந்து டீ கடையில் டீ குடிக்க போகிறேன். நிறைய படையிலுக்கு வந்து மெடிசனாக வந்து அந்த டீ தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ரூமில் எடுப்பேன், சொல்லிட்டு போய் டீ குடிப்பேன், குடிட்டு வந்துடுவேன். போய் அது 12 மணிக்கு வந்து போவேன். நான் படத்தில் வந்து லேட் ஆகிறதால வந்து 1 மணிக்கு போய் டீ குடிச்சிருக்கிறேன். கட்டிக்கடையில் இப்போ நிறைய இருக்குது. கட்டிக்கடையில் வந்து நிறைய சாப்பிட்றாங்க. ரோட்டு கடையில் சாப்பிட்டா ஒரு 50 ரூபாய் முடிஞ்சு சொல்லியிருக்கேன். நான் அடுத்த காமெடி வந்து கட்டிக்கடையில் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா எவ்வளோ முடியுமென்று பார்ப்போம். என்ன பார்த்தீங்கன்னா நான் நேற்று வந்து கடையில் சாப்பிட்டு கடையில் வெறும் காலம் சாப்பிட்றதுக்கு 50 ரூபா. அது மாதிரி இரவு சாப்பிட்றதுக்கு ஒரு 50 ரூபா, மத்தியானம் சாப்பிட்றது 50 ரூபா, டீக்கு ஒரு 10 ரூபா படி 3 நேரம் 30 ரூபா. இங்கே பிரேக்கும் கையுமா தான் இருக்கும். டக்குன்னு வருவாங்க, குறுக்க போடுவாங்க, டக்குன்னு குறுக்க வருவாங்க, டக்குன்னு போடுவாங்க. கோயில் இருக்கு பாருங்க, வெள்ளிக்கிழமை படியாக நிறைய ஆக்கள் கோயிலில் பாவடி மாதிரி இருக்குது. அவரை பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை போடே பார்க்கலாம். என்னென்ன ரோட்டை க்ளோஸ் பண்ணுறது தெரியலை. வெள்ளை போடும் பார்க்கலாம். அது பெருசாக அந்த கலர் லைட், சிக்னல் லைட்டுன்னு சொல்லுவோம், அதில் வந்து பெருசாக இருக்காது. வெள்ளங்களை பார்த்தீங்கன்னா வெள்ளங்காலுங்க அது புரிம்பாவே அதுக்கு அந்த கூடெல்லாம் போட்டு திரும்ப கம்பியில் அடிச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தா தேடி பிடிக்கணும். அங்கே அந்த
சிக்கன் லைட் இருக்குண்டு போய் பார்க்க இவ்வளோ வருதா எல்லாமே பெரிய விடலாக இருக்குது நம்ம ரோட்டு மாநிலம் மட்டும் போலீஸே வந்து ஹெல்மெட் எல்லாம் போனாங்க. எப்படி மக்கள் எல்லாம் போவாங்க, ஹெல்மெட்டோட போவாங்க.
வந்து ஒரு கிராமம் மாதிரியான தான் எவ்வளோ கலைச்சு போயிட்டு கட்டாயம் டீ கொடுத்துட்டு டீயை வந்து பேர் கண்டு போகிறேன் இதில் பாருங்க 10 ரூபா டீன்னு போட்டுக்கு இதான் டீ போய் 10 ரூபா டீ தான் வாங்கி குடிச்சு கடை போகிறேன் அப்படி இருக்கணும் பாரு ரூபா டீ இது வந்து 10 ரூபா இது வந்து 30 ரூபா இது வந்து 10 ரூபா இந்தியாவில் பாருங்க ஏடிஎம் எப்படி இருக்குண்டு எங்களோட ஏடிஎம்லாம் வச்சு நீட்டாக இருக்கும் ஆனால் ஏடிஎம் பாருங்க எப்படி இருக்குண்டு ஏசி மில்ல ஒன்றும் இல்லை குப்பையாக கிடக்குது சரி நான் வழிகிட்டார் எங்களுடைய பாய் நான் எங்களுடைய எல்லோ பேர்ட் இல்லை குழந்தைகளை காட்டு வந்தாங்க எந்த படிக்கிறத கூட படிக்க வைக்கிறாங்க திரும்ப வந்து என்னுடைய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் எங்களுடைய காணொலியை திரும்பவுமே வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன் எங்களோட ஜெலோ பேர்ட் கப்பலில் ஒரு சுற்றிட்டு வந்தாச்சு பார்த்துட்டு இந்த வளசர வாங்க மேடம் எப்படி இருக்காண்டு டீ வரும் 10 ரூபா தான் அதோட டிராஃபிக் எப்படி இருக்காண்டு இதுதான் சென்னை இது வந்து சென்னையிலேயும் ஒரு சிட்டின்னு சொல்லலாம் இது ஏன்னா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது மால் இருக்குது அப்படி எல்லாமே வசதியும் இருக்குது இந்த காணொலியோட முடிச்சுக்கொள்கிறேன் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்